நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரம் அருகே தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்து செயினை பறிக்க முயன்ற இளைஞர் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் ரோடு மாரப்பன் தோட்டம் வீதியில் உள்ள இபி ஆபீஸ் அருகே வசிப்பவர் ஆனந்த். அவரது மனைவி அனுப்பிரியா. இவரது கணவர் ராசிபுரம் வி நகர் பகுதியில் கார்பெண்டர் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று அவர்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் வந்துள்ளதாக அருகில் உள்ளவர்கள் கூறியுள்ளனர். உடனே அனுப்பிரியா தன் கணவரிடம் கூறிவிட்டு குடிநீர் பிடிக்க வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த இளைஞர் வீட்டின் முன்னுள்ள சிறிய கேட்டை திறந்துவிட்டு வீட்டிற்குள் புகுந்து குடிதண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த அனுப்பிரியாவின் சேலையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. உடனே சுதாரித்துக் கொண்ட அனுப்பிரியா கூச்சலிட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த இளைஞர் அனுப்பிரியாவை தாக்கி கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயற்சி செய்துள்ளார். பின்னர் அனுப்பிரியா சத்தமிட்டபடி வீட்டை விட்டு வெளியே ஓடி வர அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனே வர அந்த வாலிபர் தான் கொண்டு வந்த வாகனத்தில் தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை பிடித்து ராசிபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ராசிபுரம் காவல்துறையினர் அந்த வாலிபரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அந்த வாலிபர் சேலம் மாவட்டம் சின்ன வீராணம் கோரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரின் மகன் கௌதம் என்பதும் இவர் ராசிபுரம் மாரப்பன் தோட்டம் வீதியில் உள்ள கட்டிடத்தில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருவதாக தெரியவந்தது. மேலும் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்து அந்த பெண்ணை தாக்கி தங்கச் செயினை பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.